பாகிஸ்தான் சிறையில் சக கைதிகளால் தாக்கப்பட்ட சரப்ஜித் சிங் லாகூர் மருத்துவமனையில் இறந்தார். அவரது உடல் சிறப்பு விமானத்தில் இந்தியா கொண்டு வரப்படுகிறது. பஞ்சாப் மாநிலம் பாகிஸ்தான் எல்லையை ஒட்டியுள்ள பிகிவிந்த் பகுதியைச் சேர்ந்த சரப்ஜித் சிங் வழி தவறி பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்தபோது கைது செய்யப்பட்டார். 1990ஆம் ஆண்டில் பாகிஸ்தானில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் சரப்ஜித் சிங்கும் சேர்க்கப்பட்டு அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. லாகூரிலுள்ள கோட் லக்பத் சிறையில் கடந்த 23 ஆண்டுகளாக சரப்ஜித் சிங் அடைக்கப்பட்டிருந்தார். அப்சல் குரு தூக்கிலிடப்பட்டதால் ஆத்திரமடைந்த சிறை கைதிகள் கடந்த வெள்ளியன்று சரப்ஜித் சிங்கை கொடூரமாக தாக்கினர். லாகூர் ஜின்னா அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சரப்ஜித் சிங் மீள முடியாத கோமா நிலைக்கு சென்றார். தீவிர சிகிச்சை அளித்தும் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. 49 வயது நிரம்பிய சரப்ஜித் சிங் வியாழனன்று அதிகாலை 1 மணி அளவில் மாரடைப்பால் இறந்ததாக மருத்துவமனை டாக்டர்கள் அறிவித்தனர். பிரேத பரிசோதனை மற்றும் சட்டப்பூர்வ சம்பிரதாயங்களை முடிந்ததும் பாகிஸ்தானுக்கான இந்திய தூதரக அதிகாரிகளிடம் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட சிறப்பு விமானம் மூலம் சரப்ஜித் சிங்கின் உடல் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸுக்கு கொண்டு வரப்படுகிறது. मुझे लगता है कि ये जो संबंध है उन पर एक प्रश्न चिन्ह लगा है, इससे धक्का लगा है, उससे एक कष्ट हुआ है और बहुत गहरा कष्ट हुआ है और ये दुख का विषय है, ये एक बहुत बड़े दुख का विषय है. சரப்ஜித் சிங் மரணம் தன்னை ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தி உள்ளதாக இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் மன்மோகன் சிங் சரப்ஜித் சிங்கை இந்தியாவின் வீர திருமகன் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய அரசு சரப்ஜித் சிங்கின் குடும்பம் பொது அமைப்புகள் வலியுறுத்திய போதும் இந்த விவகாரத்தில் மனிதநேய அடிப்படையில் பாகிஸ்தான் முடிவெடுக்காதது வருத்தம் அளிப்பதாகவும் தெரிவித்துள்ள மன்மோகன் சிங் கொடூர தாக்குதலுக்கு காரணமான கிரிமினல்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பாரதிய ஜனதா தலைவர் ராஜ்நாத் சிங் கூறுகையில் பாகிஸ்தானுடனான ராஜாங்க உறவை இந்தியா குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவும் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரை திரும்ப அழைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். காங்கிரஸ், பாரதிய ஜனதா தவிர பல்வேறு அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்த குரலில் பாகிஸ்தானுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளன. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே ஆகியோர் டெல்லியில் சரப்ஜித் சிங்கின் சகோதரி தல்பீர் கவுர் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். சரப்ஜித் சிங் மறைவுக்கு ஆழ்ந்த அனுதாபமும் அதிர்ச்சியும் தெரிவித்து லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. மேலும் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து சரப்ஜித் சிங் குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. சரப்ஜித் சிங்கின் உடல் பஞ்சாப் மாநிலம் பிகிவிந்த் கிராமத்தில் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று பஞ்சாப் மாநில அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே சரப்ஜித் சிங்கின் கொலை குறித்து நீதி விசாரணை நடத்தப்படும் என்று பாகிஸ்தான் அறிவித்துள்ளது.